அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற TM செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, இன்றைய தினம் உங்களிடம் அன்பு பற்றி சொல்ல வந்திருக்கிறேன். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்று சொல்லுவான் வள்ளுவன். எல்லோரும் எல்லா உயிர்கள் மீதும் அன்பு செலுத்த வேண்டும், அதுதான் உண்மை. ஆனால் இன்றைக்கி மனுஷன் கூட அன்பு செலுத்துகிறானோ என்னமோ தெரியலை. ஆனால் சில காட்சிகளை நம்ம நடைமுறையில் பார்க்குறோம். மிருகங்களும் பறவைகளும் இன்றைக்கு மனிதன் மீது அன்பு செலுத்துவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சில வரலாறுகள் இருக்கிறது, சில செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், இதுதான் வள்ளுவன் சொல்வது. அன்புன்னு ஒன்று இருந்தால் தான் உதவி செய்யவே தோணும். அன்பு இல்லாதவன் யாருக்குமே உதவி செய்ய முடியாது. அன்பு இருந்தால் தான் நல்ல நல்ல செயல்களையும் செய்ய முடியும். உதவிங்கிறது எப்படி? பிரதிபலன் பார்க்காமல் செய்கின்ற உதவி தான் உயர்ந்த உதவி. நம்ம ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்கிறோம், இவன் நாளைக்கு நமக்கு ஏதாவது செய்ய மாட்டானா என்று எதிர்பார்த்து செய்யக்கூடிய உதவி அல்ல. அது பேர் அன்பும் கிடையாது. அன்புனா அடுத்தவன் துன்பப்படும் பொழுது நம்ம பார்த்தோம்னா நம்ம கண்ணில் கண்ணீர் வரணும், நம்மளை அறியாமலேயே வரணும். அதான் மனித பண்பாடு. ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு மீன் பிடிக்கிற கிராமம், நம்ம தமிழ்நாட்டிலே நடந்த சம்பவம். ஒரு மீன் பிடிக்கிற கிராமம். அந்த கிராமத்தில் எல்லாருக்குடைய தொழிலுமே மீன் பிடிக்கிறது தான். வேறு தொழில் அந்த மக்களுக்கு தெரியாது. கடற்கரை கிராமம். அப்போ போட்டுகளில் மீன் பிடிக்க போவாங்க. மீன் பிடிக்க போகிறதுல எவ்வளோ சிரமங்கள் இருக்குங்கிறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருப்போம். இப்போ மாதிரி அந்த காலத்தில் கிடையாது. வானொலி அறிக்கையெல்லாம் இல்லை. கடலுக்குள்ளே போகாதீங்கன்னு இப்போ முன்னாடி சொல்லிடுறாங்க, 3 நாளைக்கு முன்னாடியே சொல்லிடுறாங்க. அந்த நேரத்தில் அப்படி கிடையாது. அன்னன்னைக்கு கடலுக்குள்ளே போனால் தான் அன்னன்னைக்கு வீட்டில் அடுப்பு எரியும். அந்த காலகட்டத்தில் இருந்த காலம் அது. அப்போ படகுல ஏறி அப்படியே மீன் பிடிக்க அந்த ஊர் கிராமமே, அந்த வீட்டு குடும்ப தலைவன், அவனுடைய பிள்ளைகள், அண்ணன் தம்பி, மாமன் மச்சான், இப்படி செட்டாக ஒரு குடும்பமாக ஏறி படகுல ஏறி அப்படி கடலுக்குள்ளே போய் மீன்களை பிடிச்சிட்டு 1 நாளோ 2 நாளோ 3 நாளோ அல்லது சாயங்காலமோ கரைகளை மீன்களை விற்கிற வழக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ கடலில் போகும்பொழுது இப்படி திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகிட்டுனா, புயல் வரும், மழை வரும், சூறை காற்று வரும், எல்லாத்தையுமே அனுபவிப்பாங்க. அந்த கிராமத்தில் உள்ள இளைஞர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த எந்த விதமான பாதுகாப்பு இல்லாமல் நம்ம ஊர் மக்கள்லாம் மீன் பிடிக்க போகிறாங்களே, அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் நம்ம அவங்கள காப்பாற்றணும். அப்படி இளைஞர்கள் எல்லாம் ஒரு முயற்சி பண்ணி ஒரு சின்ன சங்கம் ஒன்று ஆரம்பித்து அந்த கடற்கரையில் வச்சுருந்தாங்க. அந்த சங்கத்தில் எப்போவுமே ஒரு 10-15 இளைஞர்கள் இருக்கிற வழக்கம். ஒரு படகோடு இருப்பாங்க. எங்கேயாவது கடலுக்குள்ளே இருந்து ஒரு அபாயமான ஒரு வெளிச்சமோ அல்லது ஒரு சத்தமோ வந்தால் இந்த இளைஞர்கள் இந்த படகு எடுத்து அந்த கடலுக்குள்ளே போய் அங்கே துன்பப்பட்டு சிரமத்தில் ஆட்பட்டு இருக்கக்கூடிய அந்த மீனவர்களை மீட்டு வரக்கூடியது அந்த ஊர் வழக்கமாக இருந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஊரில் உள்ள அந்த மீன் பிடிக்கிற மக்கள்லாம் ஒரு கடலுக்குள்ளே போயிட்டாங்க. பெரிய புயல் வந்துருச்சு. மழையும் சூறா காற்றும் அடிச்சுக்கிட்டு இருக்கு. பல போட்டுகள் கவிழ்ந்துருச்சு. அங்கே அலறக்கூடிய சத்தம் கடலில் கேட்கிறது. கரையில் இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களுக்கு தெரியுது. உடனே இளைஞர்கள் போட்டை எடுத்துகிட்டு போய் அவங்கள காப்பாற்ற போகிறாங்க. அங்கே போட்டு இல்லாமல் அவங்கெல்லாம் தண்ணியில் நீஞ்சிக்கிட்டு கிடக்கிறாங்க. ஏதோ கொஞ்சம் அமைதி கடல் வந்த பிறகு இவங்க போய் அந்த நீஞ்சிக்கிட்டு இருக்கவங்கள போய் எடுத்து சேர்க்குறாங்க. எடுத்து தன்னுடைய போட்டில் போட்டு இவங்களை கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. போட்டு ஃபுல்லாகிடுச்சு, போட்டு நிறைஞ்சிருச்சு. அதுக்கு மேலே ஒரு ஆளை ஏற்றினா கூட அந்த போல்ட்டு மூழ்கிடும். அப்போ அந்த வாலிபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரே ஒருவனை மட்டும் அந்த கடலுக்குள் விட்டு மற்றவர்களை ஏற்றிக்கொண்டு இவங்க கரையை பார்த்து திரும்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. கரைக்கு இவங்க வெற்றிகரமாக வந்துட்டாங்கங்கிற சந்தோஷம், எல்லோரும் கரையை விட்டு இறங்கி உயிர் பிழைச்சமேன்னு சந்தோஷம் இருக்கும் பொழுது அந்த காப்பாற்ற போன தலைவன் சொல்லுகிறான், ஒரே ஒருவனை மட்டும் ஏற்ற முடியாமல் நாங்கள் அங்கே விட்டு வந்து விட்டோம். நாங்களும் உடல் களைப்பாக மாறிவிட்டோம். எங்களால் மீண்டும் போட்டில் சென்று அவனை காப்பாற்ற இயலாது. எனவே கரையில் இருக்கும் உங்களில் யாராவது சென்று அவனை காப்பாற்ற செல்லுங்கள் சொல்லி ஒரு அறைகோவல் விடுறான்.
எல்லாருமே பின்னுக்கு போகிறாங்க. ஏன்னா ரொம்ப மழை எதிர்க்கும் பொழுது ஒரே ஒரு 16 வயசு பையன் மட்டும் நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறான். ஊர் மக்கள் தடுக்கிறாங்க. நீ சின்ன பையன்ப்பா, நீ போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. இல்லை, எல்லாரையும் காப்பாற்றிட்டு வந்துட்டாங்க. திரும்பவே காப்பாற்றி வரக்கூடிய அளவுக்கு இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு முடியலை. போகிறவங்க இவங்களும் மாட்டிடக்கூடாது, இவங்களும் அதில் கஷ்டப்பட்டுறக்கூடாது. நான் ஏதோ மன தைரியத்தில் இருக்கிறேன். எனக்கு வயசு 16, என்னை சின்ன பையன் போக வேண்டாம்னு சொல்லிங்க, யாரும் இல்லை, நானே போய் காப்பாற்றிட்டு வர்றேன், என்னை அனுமதிங்கன்னு சொல்கிறான். சரி, ஊர் இளைஞர்கள்லாம் சரின்னு அனுமதிக்கிறாங்க. ஆனால் அந்த பையனுடைய தாயார் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. இல்லைப்பா, நீ போகக்கூடாது. போன மாதம் இதே மாதிரி தான் உங்கள் அப்பா போனார் கடலுக்குள்ளே மீன் பிடிக்க. போனவர் தான் இது வரைக்கும் வீட்டுக்கு திரும்பியே வரல. அவர் இறந்த துக்கம் இன்னும் என் மனசை விட்டு போகவே இல்லை. அந்த சூழ்நிலை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். போன 3 நாளைக்கு முன்னாடி உங்கள் அண்ணன் மீன் பிடிக்க போனான். அவனும் கடலுக்குள்ளே போனவன் இன்னும் திரும்பி வரல. அவனும் கடலுக்குள்ளே இருக்கானா செத்து போயிட்டானாங்கிறது எனக்கு தெரியலை. என்ன ஆனானும் தெரியலை. இப்போ மீட்டுட்டு வந்த குரூப்புலையும் அவனும் இல்லை. எனவே நீ போக வேண்டாம் மகன் சொல்லி அந்த பெத்த வயிறு தன்னைத்தானே அடித்து கொண்டு அந்த கடற்கரையில் அழுது கொண்டு நிற்கிறது. தன்னுடைய தாயாருடைய வார்த்தையை மீறி அந்த பையன் நான் அந்த கடலுக்குள் தத்தளித்து கொண்டிருக்கும் அந்த இளைஞனை மீட்டு கொண்டுதான் வருவேன் என உறுதிப்பாட்டோடு ஒரு படகை எடுத்துக்கொண்டு செல்கிறான். அவனை மீட்டு விடுகிறான், படகில் ஏற்றுகிறான், திரும்பி வந்து கொண்டிருக்கிறான். வெற்றியோடு வருகிறேன் என்று கையசைக்கிறான், கரைக்கு வருகிறான். அவன் மீட்டு கொண்டு வந்தது 3 நாட்களுக்கு முன்னால் காணாமல் போன அவனுடைய அண்ணன். அருமை நேயர்களே, பிரதிபலனை எதிர்பார்க்காமல் அவன் உதவி செய்ய வேண்டும் என்று கடலுக்குள் ஓடோடி போனான். இறைவன் அவனுக்கு எதிர்பாராமல் காணாமல் போன அவனுடைய அண்ணனையே கொடுத்தான். அருமை நேயர்களே, இந்த கதையின் மூலம் உங்களுக்கு நான் சொல்ல வருவது என்னவென்றால், எல்லோருக்கும் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவி செய்யுங்கள். எவனுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்களோ அவனிடம் பிரதிபலனை எதிர்பார்க்காதீர்கள். இறைவன் உங்களுக்கு நல்ல பலனை தருவான் என்ற உயர்ந்த நம்பிக்கையோடு உதவுங்கள். இறைவன் உங்களை கைவிட மாட்டார், காப்பாற்றுவார், நல்ல உயர்வை உங்களுக்கு தருவார் என்ற ஒரு கருத்தை இதன் மூலம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதோர் சிறுகதையோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.